வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி திங்கட்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டிங்கிறது ஒரு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட். அப்போ இதை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். ஒன்று, ரெண்டாவது ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஓவரால் இன்ட்ராடேயோட ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஓரளவு தான் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை பொறுத்து. ரெண்டாவது, நம்ம வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் போன வாரம் எப்படி நடந்திருக்கு அண்ட் இந்த வாரம் மார்க்கெட் மேலே போனால் எவ்வளோ வரைக்கும் போக முடியும், அதே சமயம் இன்கேஸ் டவுன்ஃபால் ஆச்சுனாலும் எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம பார்ப்போம். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டோட வேல்யூவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மூலியமாக கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதனால நமக்கு வந்து மார்க்கெட்டில் பர்ஃபெக்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன மாதிரி என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவை அனலைஸ் பண்ணுவோம். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்பில் இருக்குது. அண்ட் இந்த ரொம்ப ஸ்ட்ராங்கான கேப் அப் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கிஃப்ட் நிஃப்டியில் அதுவும் இவ்வளவு ஸ்ட்ராங்கான கேப் அப் இருக்குது. அண்ட் இப்போ இன்னைக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கேப் அப்பில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, க்ளோஸ் டு ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ், 180 பாயிண்ட்ஸ், 186 பாயிண்ட்ஸ் இருக்குது அக்யூரேட்டாக சொல்லணும்னா. அப்படிங்கிறனால நமக்கு நிஃப்டிலையும் மினிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லைனா ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஆகுது கேப் அப் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் நான் கொஞ்சம் கம்மியாக சொல்கிறேன்னா, எப்பயுமே நிஃப்டி அண்ட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்சஸில் இருக்கும். அப்போ அந்த டிஃப்ரென்ஸை காம்பன்சேட் பண்ணணும்னா ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் கேப் அப் வந்து நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போகிறனால இன்கேஸ் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் டவுன்ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் பொசிஷன் எடுக்க வேண்டாம். ரெண்டாவது, நம்ம இங்கே பார்க்கும்போது இப்போ நமக்கு வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கோம். அண்ட் 6:30க்கு ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் இப்போட டைம் வந்து க்ளோஸ் டு 7:45, 8 ஆக போகுது. ஸோ அப்படிங்கிறனால 5 கேண்டிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் தான் வந்திருக்கு. அண்ட் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிலுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ இதோட க்ளோசிங் ப்ரைஸ்க்கு மேலே தான் போன கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பு மாதிரி கரெக்டாக க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ் நமக்கு நிஃப்டிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு. அதே சமயம் இது இப்போ நமக்கு நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் வந்து 24,600ல் இருக்குது. ஆனால் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி 24,900ல் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24,900 இருக்குது. அப்போ மினிமம் நமக்கு 24,900 வரைக்கும் புஷ் ஆகுது நிஃப்டி அப்படின்னா நமக்கு வந்து எங்கே ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் இவ்வளோ தூரம். ஸோ அப்படிங்கிறனால நம்ம நிஃப்டியில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லைனா ஒரு 150 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து 24,700 வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைனாலுமே மினிமம் ஒரு 100 பாயிண்ட்ஸ். அதாவது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் ஆக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷனில் முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 2 தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,700 பாயிண்ட் 700ங்கிறது. ரெண்டாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 25,000 வரைக்கும் மார்க்கெட் புஷ் ஆகுமான்னு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற ப்ரைஸ் ஆக்ஷனில் கண்டிப்பாக நமக்கு ஒரு 25,700 இல்லைன்னா 25,800 பக்கமாவது புஷ் ஆகும். அண்ட் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருக்குன்னா நமக்கு 25,000 வரைக்கும் ரீச் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போது நமக்கு நிஃப்டியை பொறுத்தளவு எந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து மார்க்கெட் வந்து இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட்டுக்கு இப்போ இருக்கிற நிலமையில நம்ம யோசிக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல தான் இருக்கும். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நான் வந்து 24,800ங்கிற இந்த ரேஞ்சு தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 25,000 தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு சமயம் இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப் இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படிங்கிறனால ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அதாவது 24,800ஓ இல்லைனா 25,000ஓ டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் திருப்பியும் 24,600க்கு ஃபால் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறனால நீங்கள் கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதாக இருந்தால் ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்காதீங்க. அதிகபட்சம் 25,000க்குள்ளே எடுங்க. அதை தாண்டி மேலே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சப்போஸ் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷாக இருந்துச்சுன்னா ஒரு 25,000 வரைக்கும் போகலாம். இன்கேஸ் ஏதாவது ஒன்று நடக்கலை, சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ரைஸ் கரெக்ஷனோ இல்லை வந்து ட்ரெண்ட் ரிவர்சலோ ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து டக்குன்னு குறைஞ்சிரும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு 25,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். ஒன்று. இதே இது நம்மளை வந்து நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே பெர் லாட் வைக்கலாம். பெர் லாட்டில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டெல்டாவோட வேல்யூ வந்து
டெல்டா வேல்யூ நமக்கு வந்து 0.2 வரைக்கும் இருக்கணும். ஸோ 0.2ன்னு பார்க்கும்போது 25,000 தான். ஸோ இந்த இடத்துல ஸோ யூசுவலாக நாம வந்து இந்த டெல்டா வேல்யூ ரொம்ப முக்கியம். ஸோ 25,000 வரைக்கும் தான் இந்த டெல்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.2 இருக்குது. ஸோ 0.2லேருந்து ரெக்கவரி ஆகி 1 ஆகிறதுக்காக ஈஸி. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட்டுக்கு இந்த இடத்துல 24,000 24,500ல எடுக்கிறது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. ஏன்னா கண்டிப்பாக நிறைய ஆப்ஷன் பையிங்கோட கால்ஸ் வரும். அண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸான 24,650 எனக்கு தெரிஞ்சு கேப் அப்லேயே மார்க்கெட் வந்து ஓப்பன் பிரேக் அவுட் ஆயிரும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து அடுத்த சப்போர்ட்டான 25,000 வரைக்கும் நீங்கள் வந்து நிஃப்டி மேலே போகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி வந்து மேலே தான் போகும். அண்ட் இன்கேஸ் சரி ஏதோ ஒரு நிலைமை மார்க்கெட் கேப் அப் தான் வரும், அங்கேருந்து டவுன்ஃபால் ஆச்சுன்னா நமக்கு சப்போர்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24,600 தான் நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ இது வந்துச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து சப்போர்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் வந்து உங்கள் பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணும். ஸோ அப்போது 24,600 தான் சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது 24,800ம் 25,000 தான் நமக்கு மார்க்கெட்டில் இன்னையோட இன்ட்ராடேக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ். அண்ட் 25,000 வரைக்கும் தொட்டுருச்சுன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். அண்ட் சென்செக்ஸ் வந்து ஏற்கனவே இந்த இடத்துல தான் இருக்குது. அண்ட் சென்செக்ஸில் 200 பாயிண்ட்ஸ் 300 பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான மூவ்மெண்ட்ஸ் தான். ஏன்னா நிஃப்டியை விட ஆல்மோஸ்ட் லைக் 3 மடங்கு. நிஃப்டி வந்து ஒரு 25,000 வச்சோன்னா திஸ் இஸ் க்ளோஸ் டு ஆல்மோஸ்ட் லைக் 75,000. ஸோ அப்படிங்கிறனால 3 மடங்குங்கிறனால இங்கே 150 பாயிண்ட்ஸ்லாம் ரொம்பவே கம்மியான மூவ்மெண்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 150 பாயிண்ட்ஸ் போச்சுன்னா மார்க்கெட் வந்து இவ்வளோ தான் மூவ் ஆகும். ஆனால் நமக்கு சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப அதிகம். அப்போது நமக்கு சென்செக்ஸில் பொறுத்தளவு ரெசிஸ்டன்ஸ் 1 என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இன்றைக்கும் 80,700 தான் இன்னையோட ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அண்ட் இந்த 80,800ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா விச் இஸ் க்ளோஸ் டு 80,800. அண்ட் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 81,000. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 80,800ம், செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 81,000மா மார்க்கெட்டில் இருக்கும். அதே சமயம் இன்கேஸ் சென்செக்ஸும் டவுன்ஃபால் ஆச்சு, இல்லை நம்மளோட ப்ராஃபிட்ஸ் வந்து எங்கே ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா சப்போர்ட் வந்து பார்க்கும்போது 80,500 இருக்குது. ஸோ அப்போது ரெசிஸ்டன்ஸ்க்கும் சப்போர்ட்டுக்கும் ஒரு 300 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்சஸ் இருக்குது இதுக்கு நடுவில். அதுக்கப்புறம் சப்போர்ட் 2 பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2, சப்போர்ட் 1, சப்போர்ட் 2. பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஃபாலோ ஆகும். மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். ஸோ மினிமம் நான் வந்து 81,000 இன்றைக்கி சென்செக்ஸ் ரீச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. அப்போ இந்த பேங்க் நிஃப்டி எது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சோன்னா, இப்போ பேங்க் நிஃப்டிலையும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்துச்சுனாலுமே பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது. அப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 55,600ல தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் இன்கேஸ் இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து 56,000 வரைக்கும் க்ரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்லையுமே இப்போ இருக்கிற ரேஞ்சிலிருந்து அடுத்த ஒரு மேலே போகிற ரேஞ்சுக்கான வாய்ப்புகள் வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். ஒன்று, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா பேங்க் நிஃப்டி வந்து 55,000 ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்குது. ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா 55,000 ரேஞ்சில் இருக்குது. அண்ட் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி 56,000 ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,000 ரேஞ்ச், 24,500, 24,300 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் போகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே சமயம் நம்மளோட சென்செக்ஸை பொறுத்தளவு சென்செக்ஸ்லேயுமே 80,000லேயே ரொம்ப நாளாக தான் இருந்துகிட்ருக்கு. அண்ட் இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ் டவுன்ஃபால். ஸோ அப்போது ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 80,000ல தான் இருக்குது. அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணி 81,000 போகிற ரேஞ்சுக்கு இன்றைக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் மேலே புஷ் ஆகும். ஸோ எவ்வளோ தூரம் புஷ் ஆகுங்கிறத பாருங்கள். அதே மாதிரி அவுட் ஆஃப் த மணியில் கால் ஆப்ஷன் எடுக்கணும். ரெண்டாவது, ஃபார் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கக்கூடாது. ஸோ என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த நம்ம ஆப்ஷன் செயினில் நீங்கள் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே இந்த இடத்துல டெல்டாவில் பர் லாட் வைக்காதீங்க சிங்கிள் ஆப்ஷனுக்கு. ஸோ சிங்கிள் ஸ்டாக்கோட இதுக்கு வேல்யூக்கு பார்க்கும்போது இங்கே டெல்டா வேல்யூ வந்து 0.2 இருக்கிற வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா மார்க்கெட்டில் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஏன்னா மார்க்கெட் அதாவது டெல்டா வேல்யூ என்ன சொல்லுது அப்படின்னா சப்போஸ் வந்து சென்செக்ஸ் ₹1 மூவ் ஆச்சுன்னா டெல்டா வந்து ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் ஃபார் அவுட் ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருந்து இப்போ அட் த மணிலேருந்து எக்ஸ்போனன்ஷியலாக குறைஞ்சிட்டு வரும்னு சொல்லுவாங்க ஃபார் அவுட் ஆஃப் த மணி போகும்போது. அண்ட் டெல்டா வேல்யூ 0.2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன்னு குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். ஸோ அப்படிங்கிறனால இதுக்குள்ளே நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ டெல்டா வேல்யூ கொஞ்சம் முக்கியம் தான், யோசிச்சு பாருங்கள்.
கேர்ஃபுல்லாக ட்ரேட் எடுங்க. அதே சமயம் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டாப் லாஸில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ராஃபிட்ஸை புக் பண்ணணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.